வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நடிகை ஜோதிகா அவர்கள் சிஜேபியுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இன்ஸ்டாகிராமில் ஒரு நீண்ட பதிவு போட்டிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில் 5 வருடங்களாக முரட்டு தூக்கத்தில் இருந்த போலி போராளிகள் ஒன் பை ஒன்னாக இப்போது தூக்கத்தில் இருந்து முழிச்சுக்கிட்டாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் ஜோதிகா அக்கா டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு நான் சல்யூட்டை வைக்கிறேன், சோனம் வாங்சுங்க்கு சல்யூட்டு, என்னுடைய முழு ஆதரவு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். இது மாதிரி போஸ்ட் போடுறது நாம் தலையிட முடியாது. ஆனால் அந்த பதிவில் சைடு கேப்பில் என்ன தெரியுமா வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க? அபிஜித் டிப்கே, சௌரவ் தாஸ். அபிஜித் டிப்கே யார்? சிஜேபியுடைய தலைமை. சௌரவ் தாஸ் சிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர். உங்களை மாதிரி தான் ஒரு மதரா எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. என்னுடைய பிள்ளைகளை உங்களை மாதிரி வளர்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அது அவங்க பிள்ளை எப்படி வேணால் வளர்க்கலாம். ஆனால் நாங்கள்லாம் அப்படி தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு எங்களையும் கூட சேர்க்குறீங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. சத்தியமாக அபிஜித் டிப்கே, சௌரவ் தாஸ் மாதிரியெல்லாம் என் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டேன். நான் எப்படி வளர்க்க ஆசைப்பட்றேன்னா, ஸ்கை ரூட்டு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்களே, இந்தியாவுடைய முதல் பிரைவேட் ஆர்பிட்டல் ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கை ரூட் டீமுடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ தெரியுமா? 28. அது மாதிரி என் பிள்ளைய வளர்க்க நான் நினைப்பேன். அபிஜித் டிப்கே மாதிரியெல்லாம் சத்தியமாக வளர்க்க நான் ஆசைப்பட மாட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தனிப்பட்ட வகையில் சொல்லிக்கோங்க. எல்லாருமே அப்படி வளர்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு எதுக்காக மற்றவங்களையும் உங்களோட சேர்க்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய விமர்சனம். பேரண்டிங்கை பற்றி பேசுனதுனால சமூக வலைதளத்தில் ஒரு அம்மா பேசக்கூடிய வீடியோ செம்ம ட்ரெண்டிங்க. அந்த அம்மா இப்போ போராட்டம் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை எதிர்த்து பேசியிருக்காங்க. உடனே அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு சிஜேபி சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர், ஓம் பிள்ளையுடைய காலை போலீஸ் அடித்து உடைச்சா அப்பையும் இது மாதிரி தான் பேசுவியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்காங்க? அந்த பதில் தான் இப்போ ட்ரெண்டிங்கு. என் புள்ள ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் ஃபன் பண்ணியிருக்கக்கூடிய இது மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டுக்கு என் புள்ள போக மாட்டான். அப்படி போகிறேன்னு சொன்னால் அவனுடைய காலை நானே உடைப்பேன். என்னத்தை போலீஸ் உடைச்சிக்கிட்டு? நானே ஆன்டி சோசியல், ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸு ஃபன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு என் புள்ள போகிறேன்னு சொன்னால் அவன் போக மாட்டான், போகிறேன்னு சொன்னால் நானே காலை உடைப்பேன் அப்படின்னு அந்த அம்மா பேசியிருக்காங்க. அந்த வீடியோ நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங்கு. இதுதான் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்கள் குவிந்து வருது. இது ஒன்று. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, கனிமொழி அவர்கள் நடிகை ஆண்ட்ரியாலாம் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஜென் இசட் வாழ்க அப்படின்னு ஆண்ட்ரியா, கனிமொழி ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். என்ன புகைப்படம் தெரியுமா? மகாராஷ்டிராவில் டெல்லியில் நடக்கக்கூடிய சிஜேபியுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கூறி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அதில் ஒரு போலீஸ் வாகனத்தை இளம்பெண் தடுத்து நிறுத்துகிற மாதிரியான ஒரு புகைப்படம். இதுக்கு தான் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. புதிய தலைமுறை இந்த பக்கத்து வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டா கொய்யா அப்படிங்கிற மாதிரி கல்விக்காகவும் மருத்துவ கனவை நனவாக்கவும் போராடும் த ரியல் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு பாஜக தொண்டர்கள், பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு ஒன்றா கை கோர்த்து பதிலடி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போஸ் பண்ணிக்கிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மருத்துவராகலாம் அவங்க ட்ரை பண்ணலை. அவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இது மாதிரி போராட்ட களத்துக்கு வந்தால் அதை பற்றி ஏதாவது புகைப்படத்தை எடுத்து போட்டால் இல்லை வீடியோ ஏதாவது ரீல்ஸ் போட்டால் லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிற பிளானோட தான் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டாங்க. வாகனத்தை தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு நல்ல ரீல் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கு. உடனே சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. காசு கொடுத்து எக்ஸ்க்ளூசிவாக சில புகைப்படங்கள், வீடியோக்களை இந்த அக்கௌண்ட்டில் இருந்து பார்த்துக்கலாம், காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க. இவங்க தான் புதிய தலைமுறையுடைய கண்ணுக்கு சிங்க பெண்ணாக தெரியுறாங்க. கனிமொழி அக்காலாம் ஃபயர் விடுறாங்க, ஆண்ட்ரியா அக்கா ஜென் இசட் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறாங்க. எல்லாம் நேரம். இப்போது இந்த உண்மைகளை பாஜக தொண்டர்களும் வீத லீடர்ஸ் இயக்கக்கூடிய வாலண்டியர்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. மீடியாக்கள் பரப்பக்கூடிய பொய்களை உடனுக்குடன் அம்பலப்படுத்திக்கிருக்காங்க இந்த 2 பேரும் நல்லா டீம் போட்டு.
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.